ஓகே சார். ஓகே ஜி. இந்த ரெடக்ஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே அதோட டேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் கனெக்ட் மெத்தட் எப்படி இருக்குது, அதோட ஆக்ஷன் என்ன பண்ணும், ரெடியூசர்ஸ் என்ன பண்ணும், ஸ்டோர் என்ன பண்ணும், ப்ரைவேட்டர் என்ன பண்ணும், மிடில்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா. முக்கியமான கான்செப்ட் ஃபஸ்ட்டு வந்து ஏன் நம்ம ரெடக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்காது. நம்ம ஏன் யூஸ் பண்ணணும் ரெடக்ஸ் ரெக்ட் இண்டிகேட் பண்ணணும் ஐடியா இருக்கா? ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கரெக்ட். லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. கரெக்ட். ஓகே தென் அஜய் இது இந்த செஷன் எல்லாமே ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். நானே பேசிட்டு இருந்தேன் உங்களை, ஏன்னா இப்போ லாஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா கோட் லெவல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அது டைம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் வித்தின் 1 ஹவருக்கு முடிக்கும்ட்டு பிளான் வச்சு பிபிடி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, அதான் என்னோட பிளான். இதில் சப்போஸ் கிளைண்ட் சைடுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா பல்க் அமௌண்ட் டேட்டா வரும்போது அதை பர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சியாக பேலன்ஸ் லோடிங்காக பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷுர். கரெக்ட். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் புதுசாக படிக்கும்போது அது ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கோசரம் யூஸ் பண்ணோம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் ரியல் டைமில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டு வாட் இஸ் ரெடக்ஸ்? ரெடக்ஸ் என்னன்னா இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த லைப்ரரி தான். சரிங்களா. அந்த லைப்ரரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படி சொன்னால் காமன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. அந்த காமன் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணலாம்னா இட் இஸ் ஃபார் ரியாக்ட் மட்டும் கிடையாது. யூ கேன் யூஸ் விஜேஎஸ், ஆங்குலர், இது மாதிரி டிஃப்ரெண்ட் லைப்ரரி உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இதான் ரெடக்ஸ். ரெடக்ஸ் ஒன் ஆஃப் நார்மல் லைப்ரரி, அவ்வளோதான். அந்த லைப்ரரி என்ன பண்ணுன்னா இட்ஸ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா. இப்போ ஆங்குலரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்ஜி மாடர்ன்னு சொல்லுவோம், அது டேட்டா மேனேஜ் பண்ணும். இப்போ ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்டேட் மேனேஜ் பண்ணும். விஜேஎஸ் எடுத்துட்டிங்கன்னா லைக் தட், அது ஸ்டேட் தான், அது ஸ்டேட் மேனேஜ் பண்ணும். ஓகேங்களா. இது மாதிரி ஒரு ஸ்டேட் வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது. அதாவது என்னென்னா உங்களுக்கு ஒரு 3 ஸ்க்ரீன் 4 ஸ்க்ரீன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா இதுக்கு போயிட்டு இந்த ரெடக்ஸ் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. அது கிளியராக புரிஞ்சுக்குங்க. நம்ம எந்த இடத்துல ரெடக்ஸ் யூஸ் பண்ணணும் ஒரு கிளியர் ஐடியா வேணும். என்னன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் மீறி போனால் 5 காம்பனண்ட் தான் இருக்குது, மீறி போனால் 5-6 காம்பனண்ட் தான் இருக்குது. இது இந்த காம்பனண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ரெடக்ஸ் யூஸ் பண்ண கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா. அது ஏன் சொல்ல வரேன்னா இப்போ ரெடக்ஸ் பதிலாக இப்போ அட்வான்ஸ் கான்செப்ட் ரியாக்டில் பார்த்தீங்கன்னா காண்டெக்ஸ்ட் ஏபின்னு ஒன்று கொண்டாந்துருக்கான், காண்டெக்ஸ்ட் ஏபிஐ அப்படின்ட்டு. சரிங்களா. அது என்ன பண்ணும், இட் இஸ் அப்கமிங் இயரில் பார்த்தீங்கன்னா ரெடக்ஸ்க்கு ரீப்ளேஸாக காண்டெக்ஸ்ட் ஏபிஐ வர சான்ஸ் இருக்குது. சரிங்களா. ஓகேங்களா. இது வந்து ரெடக்ஸ்க்கு ஒன் ஆஃப் தேர்ட் பார்ட்டி மாதிரி. ஓகேங்களா. ஆனால் காண்டெக்ஸ்ட் ஏபிஐங்கிறது இட் இஸ் லைக் தட் ஒன் ஆஃப் த ரியாக்டட் ஒன் ஆஃப் த ஃபீச்சர், இன்பில்ட்டாக ரியாக்டட் ஒன் ஆஃப் த ஃபீச்சர். ஓகேங்களா. ஓகே. என்னென்ன ரெடக்ஸ்க்கு ஒன் ஆஃப் த உங்களுக்கு எதுவும் சொன்ன மாதிரி லைப்ரரி, அது வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணும். இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு காம்பனண்ட் இருக்குது, அதாவது 50-60 காம்பனண்ட்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் காம்பனண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா. காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் இருக்குது. அது மாதிரி சினாரியோவில் உங்களுக்கு ஒரு காம்பனண்ட் இருந்து இன்னொரு காம்பனண்ட் நீங்கள் யூஸ் டேட்டா பாஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு பேரண்ட் காம்பனண்ட் இருந்து ஒரு சைல்டு காம்பனண்ட் டேட்டா பாஸ் பண்ணணும்னா இட் இஸ் யூஸிங் ப்ராப்ஸ். சரிங்களா. ப்ராப்ஸ் வழியாக நாம கம்யூனிகேட் பண்ணிக்குவோம். அது இல்லை அப்படின்னா இட் இஸ் கோ டு அனதர் வே ரெடக்ஸ். ரெடக்ஸ் என்ன பண்ணுன்னா இது ஈஸிலி ஹேண்ட்லிங் டேட்டா பாசிங் த ப்ராப்ஸ் டு மல்டிபிள் காம்பனண்ட்ஸ். ஓகேங்களா. இதை வந்து டைரக்ட் இன்ட்ரோ இந்த ரெடக்ஸ். ஓகேங்களா. இது வந்து ஒய் யூஸிங் ரெடக்ஸ்னா இதே தான், ரெண்டுக்கும் காமன் ஆன்சர் தான். ஏன் ரெடக்ஸ் யூஸ் பண்ணணும், ஒய் யூஸிங் ரெடக்ஸ்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா ஒரு 2-3 காம்பனண்ட் இருக்கு. சரிங்களா. 3 காம்பனண்ட் பேரண்ட் 1, பேரண்ட் சைல்டு 1, சைல்டு 2 இருக்குன்னா ஒரு பேரண்ட் காம்பனண்ட் ஒன்று இருக்கிற ப்ராப்ஸ் வந்துட்டு சைல்டு 1 உங்களால் டேட்டா பாஸ் பண்ண முடியும் நார்மலாக ப்ராப்ஸ் வழியா. அதே வந்துட்டு அந்த டேட்டாவை சைல்டு 1 காம்பனண்ட் வந்து சைல்டு 2க்கு உங்களால் பாஸ் பண்ண முடியும் யூஸிங் த ப்ராப்ஸ். இது மாதிரி நார்மல் ஃப்ளோ. 3 காம்பனண்ட் இருந்துன்னா இதே வந்து 10 காம்பனண்ட் இருக்கு இல்லை 30 காம்பனண்ட் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ பேரண்ட் 1வது காம்பனண்ட் இருந்து 30வது காம்பனண்ட்டுக்கு டேட்டா வேணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போயிட்டு பேரண்ட் 1 அது இருந்து சைல்டு 1, சைல்டு 2, சைல்டு 3, சைல்டு 4, சைல்டு 30 அப்படின்னு டேட்டா பாஸ் பண்ணிட்டே வர முடியாது. இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். சரிங்களா. இது மாதிரி டேட்டா ஃப்ளோ வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான்னா ஒரு ரெடக்ஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த ஸ்டோர். சரிங்களா. ஒரு விர்ச்சுவல் ஸ்டோர்னு வச்சுங்களா, ஒரு ஒன் ஆஃப் த விர்ச்சுவல் ஸ்டோர் மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எந்த காம்பனண்டாக இருந்தாலும் சரி, காம்பனண்ட் 1, காம்பனண்ட் 2, காம்பனண்ட் சரி, எந்த காம்பனண்டாக இருந்தாலும் சரி அந்த டேட்டாவை ஸ்டோரில் போட்டு வச்சுக்கலாம். லைக் த டேட்டாபேஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா. ஒரு க்ளவுடில் ஒரு விர்ச்சுவலாக ஒரு டேட்டாபேஸ் இருக்கும்.
அதில் போய் உங்களுக்கு எந்த காம்பனண்ட்டுக்கு 30 40 50 காம்பனண்ட்டுக்கும் டேட்டா வேணுமோ அதில் போயிட்டு அந்த ஸ்டோர்லேயும் டேட்டா எடுக்க முடியும். இப்படி எடுத்துட்டீங்க என்ன உங்களுக்கு அதோட அதாவது அந்த ப்ராப்ஸோட இது இருக்குது பார்த்தீங்களா, ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, child 1 child 2 child 3 child 4 அந்த ப்ராசஸ் உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். இது மாதிரி அட்வான்டடாக டேட்டா ரெண்டர் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம் ரெடக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா. இதுதான் மெயின் கோல். ஓகேங்களா? ஏன் சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேட் வந்து இட் இஸ் ஹேவ் ரேட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 காம்பனன்ட் வச்சு நம்ம ப்ராஜெக்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட மீறி போனால் 40-50 காம்பனன்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? 50 காம்பனன்ட்ஸ் டேட்டா பாஸ் பண்ணாலும் யூஸிங் ரெடக்ஸ். இட்ஸ் லைக் த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஓகே, இது வரை கிளியராக இருக்குல்ல? இப்போ என்ன லைட்டாக ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்தேன். இது உங்களுக்கு கிளியராக புரியுதுல என்ன பண்ண போகிறேன்ட்டு ஐடியா இருக்குல்ல? இல்லை இது எனக்கு புரியலன்னா சொல்லுங்க, மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணலாம், வேறு மாதிரி அப்ரோச் பண்ணலாம். புரியுதுக்குமா. ஆக்சுவலி எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட். இப்போ வந்து ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் ஆனா ரிடக்ஸ் வந்து லைப்ரரி ரைட்டா? ரியாக்டிவ் லைப்ரரி தான். ரியாக்டிவ் லைப்ரரி தான். அந்த ரெடக்ஸ் ஒன் ஆஃப் த லைப்ரரி தான். இட் இஸ் ரெடக்ஸ் ஒன் தேர்ட் பார்ட்டி. ஓகே ஓகே. இல்ல என் क्वेश्चन அதான். ஓகே ஜி எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க ஜி. ஹலோ சொல்லுங்க. ஹலோ அதான் இப்போ ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் நம்ம பேசணும் இல்லைங்களா? இப்போ காமனா ஒரு பல்க் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிட்டு தேவையான கம்போனன்ட்டுக்கு பாஸ் பண்ணுவீங்க, கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஓகே. இது என்ன ஓகே, டேட்டா பாஸ் பண்ண மாட்டோம். ரெடக்ஸ் ஒன் கான்செப்ட் சப்ஸ்கிரைப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சப்ஸ்கிரைப், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் யூஸ் பண்ணி நான் ஸ்டோர் டேட்டா எடுத்துக்கலாம் நாம. ஓகே, இப்போ அதாச்சும் ஸ்டோர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கும், நமக்கு தேவையான ஒரு கீ கொடுத்து கீ டாட் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டா வெளியே எடுப்பீங்க. கரெக்ட். அது எப்படி உங்களுக்கு அப்கமிங் ஸ்லைட்ல உங்களுக்கு பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. ஓரளவுக்கு அவுட்லைன் உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல என்ன பண்ண போறேன், ரெடக்ஸ் என்ன பண்ண ஒரு அவுட்லைன் ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு? இருக்கு. ஓகே ஜி, சூப்பர். ஓகே, அடுத்து என்ன? ஓகே, இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். இது என்னன்னா இப்போ வந்து சிம்பிள் ஒரு இமேஜ் இருக்கு. என்னன்னா ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கு, இல்லைன்னா ஒரு யூசர் லிஸ்ட்லாம் இருக்கு. இட் இஸ் லைக் இது ஒன்று பேரண்ட் காம்பனன்ட். சரிங்களா? இது எப்படி சொன்னாங்க பேரண்ட் காம்பனன்ட். இது பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணுறோம், அதோட இப்போ ஃபர்ஸ்ட் நேம் மாரி கிளிக் பண்ணோன்னே அது ஒரு பாப்பப் வரும். பாப்பப் சம்திங் ஒரு வியூ ஒன்று பேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை ஒன்று காம்பனன்ட்டுக்கு ரெண்டர் பண்ணுறீங்க. ரெண்டர் பண்ணும்போது இட்ஸ் கோ டு அனதர் காம்பனன்ட். இது இஸ் பேரண்ட் காம்பனன்ட், இட் இஸ் சைல்டு காம்பனன்ட். ஓகேங்களா? இப்போ என்னன்னா இந்த பேரண்ட் காம்பனன்ட் எல்லாமே வந்து ஸ்டோரில் டேட்டா எல்லாமே இருக்கும். கரெக்டுங்களா? நீங்கள் போயிட்டு பேரண்ட் காம்பனன்ட் மறுபடியும் சைல்டு காம்பனன்ட் டேட்டா ப்ராப்ஸ் அனுப்பணும் அவசியம் கிடையாது. இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு பேரண்ட் காம்பனன்ட் சைல்டு காம்பனன்ட் இருந்ததுன்னா நான் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணிட்டு சைல்டு காம்பனன்ட் ப்ராப்ஸில் எடுத்து நம்ம ரெண்டர் பண்ணுவோம். இட்ஸ் நார்மல் ஒர்க் ஃப்ளோ. ஓகேங்களா? ஆனால் ரெடக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் ப்ராப்ஸ் பாஸ் பண்ண அவசியம் கிடையாது. கிளிக் பண்ணணும், இதோட இந்த டேட்டா எல்லாமே ஸ்டோரில் இருக்குது, ஏற்கனவே ஸ்டோரில் இருக்கும். ஸ்டோர் தான் டேட்டா எடுத்து பாப்புலேட் பண்ணிக்க முடியும் உங்களால். இட் இஸ் நாட் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இது கிளியர் தான். இந்த இமேஜ் உங்களுக்கு என்ன சொல்லுங்க ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு? ஹலோ புரியுது. அனதர் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா இதுதான் ஜி. இது வந்து என்னன்னா அது என்ன சொன்ன மாதிரி தான், ஒரு ஆப்னு ஒரு பேரண்ட் காம்பனன்ட் இருக்கும், அதுக்குள்ள ஒரு மாஸ்டர் ஒரு ஒன் ஆஃப் இது பார்த்து இது சொன்னாங்க ஓவரால் பேரண்ட் காம்பனன்ட் app.jsங்கிறது. அதுக்கு ஒன் ஆஃப் சைல்டு காம்பனன்ட் தான் மாஸ்டர், அதுக்கு ஒன் ஆஃப் சைல்டு காம்பனன்ட் டீடைல். இது மாதிரி டேட்டா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு இதை டேட்டா ஒன் ஆஃப் த ஸ்டோர், இந்த ஸ்டோர் வந்து டேட்டாவில் எடுக்க முடியும். டேட்டா எடுத்து உங்களை இந்த டேட்டாவை மாஸ்டருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும், அண்ட் ஆல்சோ டீடைலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடியும். இதுதான் முக்கியமான கான்செப்ட் இதில். இது வந்து ஒன் ஆஃப் த அவுட்லைன். ரெடக்ஸ் என்ன பண்ணுவோம், ஒன் ஆஃப் த அவுட்லைன் தான் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ரெடக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் மூணு இது NPM பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்று வந்து என்ன ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ரெடக்ஸ் ஒன் வந்து தேர்ட் பார்ட்டி. இது வந்து ரியாக்டோட வராது. சரிங்களா? ரியாக்டர் என்னென்ன வரும்னா ரியாக்ட் வரும், ரியாக்ட் டாம் வரும், ரியாக்டட் ஸ்கிரிப்ட் வரும். மூணு லைப்ரரி மட்டும்தான் ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது 3 தான் வரும். சரிங்களா? அடுத்தது என்ன, நீங்கள் தான் போயிட்டு மேனுவலாக போயிட்டு இந்த ரெடக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இது ரெடக்ஸ் இதுதான் வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இது காமன். இட் இஸ் ஃபார் காமன் லைப்ரரி.
இந்த லைப்ரரிக்கு இது காமன் லைப்ரரியா இருக்கும். இது வந்து React யூஸ் பண்றதுக்கு React யூஸ் பண்றதுக்கு இன்னொரு npm பேக்கேஜ் இருக்கு, அந்த React-Redux. இது இந்த லைப்ரரி யூஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க வந்து Redux வந்து React யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து Redux Dev Tools. இது எதுக்குன்னா நீங்க கன்சோலாக போயிட்டு அந்த ப்ராப்ஸோட ஒர்க் ஃப்ளோ நீங்க பார்க்க முடியும். எந்த காம்பனன்ட் என்ன டேட்டா வருது, என்ன ப்ராப்ஸ் வருது உங்களால பார்க்க முடியும். இது வந்து Reduxோட Dev Tools. ஓகேங்களா? ஓகே, இது வந்து Reduxோட Dataflow. இந்த Dataflow என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு விர்ச்சுவலாக ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு காம்பனன்ட் இருக்கு, சரி, உங்களை அந்த சைக்கிள் மட்டும் Reduxோட லைஃப் சைக்கிள் இப்போ அந்த சைக்கிள் மாதிரி தான் உங்களுக்கு ரன் ஆகும். எப்படின்னா உங்களுக்கு ஒரு காம்பனன்ட் இருக்கு, ஒரு விர்ச்சுவலாக இமேஜின் பண்ணிக்க ஒரு காம்பனன்ட் இருக்கு. அந்த காம்பனன்ட்ல ஒரு சப்மிட் பட்டன் இருக்கு, இல்லை ஆன் கிளிக் பட்டன் இருக்கு. ஆன் கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணோடனே என்ன பண்ணணும் உங்களுக்கு. ஓகே, இந்த Redux வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன். ஓகேங்களா? அதாவது மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரு index.html வச்சிருப்போம், கரெக்டுங்களா? இன்னொன்று என்னன்னா ஒரு index.js ஒன்று வச்சிருப்போம். இப்போ என்ன பண்ணுவோம், index.html போயிட்டு ஒரு ஆன் கிளிக் ஒரு மெத்தட் எழுதுவோம். ஆன் கிளிக் ஹேண்டில் சப்மிட் அது மாதிரி ஒரு மெத்தட் வச்சிருப்போம். அந்த மெத்தடை கிளிக் பண்ணி என்ன பண்ணுவோம், நாம அந்த index.html இருந்து index.jsக்கு ஒரு கால் பண்ணுவோம். அந்த மெத்தட் அங்கே தான் எழுதியிருப்போம். அந்த ஃபைல் வந்து நம்ம index.html ஸ்கிரிப்ட்ல எஸ்ஆர்சி இம்போர்ட் பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? ஆன் கிளிக் பண்ணது எங்கே போகும், உங்களுக்கு index.jsக்கு போகும். அங்கே போயிட்டு என்ன செட்டப் லாஜிக்னு போட்டு வச்சிருப்பீங்களே சார், அங்கே வந்து ஒரு ஏபி கால் பண்ணுறதும் சரி, இல்லை ஒரு டேட்டா மேனிபுலேட் பண்ணுறதும் சரி, சம்திங் லாஜிக் அங்கே இருக்கும். இதே தான் அப்படியே Redux கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம இது சிம்பிளாக பண்ண index.html அண்ட் index.js இந்த ரெண்டு ஃபைலை அப்படியே Redux கன்வெர்ட் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு ஒரு காம்பனன்ட் இருக்கு, சரிங்களா? ஒரு காம்பனன்ட்ல ஒரு சப்மிட் பண்றீங்க, ஆன் கிளிக் பண்றீங்க. அது என்ன பண்ண உங்களுக்கு கிளிக் பண்ணோடனே Redux பொறுத்தவரை டிஸ்பேட்ச் ஒரு கீவேர்டு இருக்கு. உங்களுக்கு அப்கமிங் உங்களை எடுக்கிறேன், டீட்டெயிலாக எடுப்பேன், சரிங்களா? டிஸ்பேட்ச் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த டிஸ்பேட்ச் என்ன பண்ணுன்னா ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டருக்குள்ள அந்த லாஜிக் போட்டு வச்சிருப்பீங்க, சரிங்களா? இந்த டிஸ்பேட்ச் என்ன பண்ணுன்னா டேட்டா அந்த ஆக்ஷன் ஃபோல்டருக்குள்ள போகும். அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நீங்க என்ன மெத்தட் கொடுக்குறீங்களோ அந்த மெத்தடு ஆக்ஷனுக்குள்ள அந்த மெத்தட் கால் பண்ணும், சரிங்களா? கால் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆக்ஷனுக்குள்ள தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லா பிசினஸ் லாஜிக்கும் போடுவீங்க, சரிங்களா? அதாவது என்ன ஒரு ஏபி கால் பண்றதும் சரி, இல்லைன்னா ஒரு டேட்டா ஸ்டேட் மாத்துறதும் சரி, சம் லாஜிக் எதா இருந்தாலும் ஒரு தேர்ட் பார்ட்டி ஏபி கால் பண்ணாலும் சரி, எல்லாமே வந்து ஆக்ஷன் மட்டும்தான் பண்ணுவீங்க. சரி, ஆக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக் ரெடியூசர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒன் பை ஒன் அப்புறம் எடுப்பேன், சரிங்களா? இப்போ என்ன அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஆக்ஷன் ரெடியூசருக்கு போகும். ரெடியூசருக்கு எப்படி போகும்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆக்ஷன் டைப். சரிங்களா? ஆக்ஷன் டைப் என்னன்னா ஒரு காம்பனன்ட்டுக்குள்ள 10 ஆக்ஷன் இருக்கும், சரிங்களா? ஆன் சேஞ்ச் இருக்கும், அப்புறம் ஆன் சப்மிட் இருக்கும், அப்புறம் ஆன் பிளர் இருக்கும், ஆன் கிளிக் ஈவென்ட் இருக்கும். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆக்ஷனுக்கும் ஒரு ஆக்ஷன் டைப் நாம் செட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த ஆக்ஷன் டைப் பேஸ் பண்ணி ரெடியூசர் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? என்னன்னா உங்களுக்கு ரெடக்ஷன் முக்கியமான கான்செப்ட் என்ன, இட் இஸ் ஆக்ஷன் டைப். ஆக்ஷன் டைப் பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன லாஜிக் பண்ணணுமோ அந்த ஆக்ஷன் டைப் பேஸ் பண்ணி லாஜிக் போட்டு வச்சிருப்பீங்க, ஆக்ஷன்லையும் சரி ரெடியூசர்லையும் சரி, சரிங்களா? இப்போ ரெடியூசர் என்ன பண்ணா உங்களுக்கு ஒரு கம்பைன்ட் ரெடியூசர் கான்செப்ட் இருக்கு. உங்க அப்கமிங் அதை எடுப்பேன், சரிங்களா? அது கம்பைன்ட் ரெடியூசர் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு எல்லா ரெடியூசரும் சேர்த்து ஒரு சிங்கிள் ஃபைலுக்குள்ள கம்பைன்ட் ரெடியூசருக்குள்ள போட்டு வச்சிரும். நாம கம்பைன்ட் ரெடியூசர் நார்மல் அது என்ன ரிட்டர்ன் பண்ணா இட் இஸ் லைக் த நார்மல் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா கீ அண்ட் வேல்யூ இருக்கும். அந்த கீ தான் என்ன, அந்த கீ நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த கீ தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் காம்பனன்ட்ஸ்க்குள்ள நாம அந்த ஸ்டேட் நம்ம எடுத்து ப்ராசஸ் செட் பண்ணிக்குவோம், சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம் உங்களுக்கு இந்த ரெடியூசர் வந்து காம்பனன்ட்க்கு வருது பார்த்தீங்களா, இன்டர்மீடியேட் என்ன பண்ணுவோம், நாம ஒரு ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த ஸ்டோருக்குள்ள நான் என்ன பண்ணுவோம்னா இந்த ரெடியூசர்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு ஸ்டோருக்குள்ள இன்புட் பண்ணி வச்சிருவோம். ஒன் ஆஃப் தி பேராமீட்டர்னு கொடுத்துருவோம். கொடுத்தோடனே ஸ்டோர் கிரியேட் ஆயிடும், சரிங்களா? ஸ்டோர் கிரியேட் ஆனோடனே இந்த ஸ்டோருக்குள்ள ஒன் ஆஃப் தி மெத்தட் இருக்கும், ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கு அது என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த காம்பனன்ட்டுக்குள்ள உங்களுக்கு டேட்டா பாஸ் பண்ணணுமோ அது வந்துட்டு சைல்டு காம்பனண்டா கொடுத்துட்டு பேரண்ட் காம்பனண்டா ப்ரொவைடர் அப்படின்னு கொடுத்துருவீங்க, சரிங்களா? அதுக்கு ஒன் ஆஃப் த ப்ராப்ஸ் ஸ்டோர். அது கோட் லெவலில் பார்க்கலாம். இது அவுட்லைன், ஓகேங்களா? என்னன்னா ஒரு விர்ச்சுவல் இமேஜின்
காம்பனண்ட் இருக்கும், காம்பனண்ட் வந்து ஆக்ஷனுக்கு போகும், ஆக்ஷன் வந்து ரெடியூசருக்கு போகும், ரெடியூசர் வந்து ஸ்டோருக்கு வரும், ஸ்டோர் வந்து மறுபடியும் காம்பனண்ட்டுக்கு வரும். இது வந்து சைக்கிள். சரிங்களா? இது மாதிரி நம்ம காம்பனண்ட் வந்து ஆக்ஷனுக்கு போகிறது வந்துட்டு ஒரு மெத்தட் இருக்கு, மேப் டிஸ்பேட்ச் டு ப்ராப்ஸ் அப்படி ஒரு மெத்தட் இருக்கு. அது யூஸ் பண்ணி நீங்கள் காம்பனண்ட் வந்து ஆக்ஷன் பேசிக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்டோர் வந்து டேட்டாவை நீங்கள் எதுக்கு எடுக்கணும், எதுக்கு காம்பனண்ட்டுக்கு எடுக்கணும். ஸ்டோரில் டேட்டா எல்லாமே இருக்கு, அந்த டேட்டா நான் என்ன பண்ணணும், காம்பனண்ட் எடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் யூசிங் தட் மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ். 2 மெத்தட் இருக்கு. அது அப்பயும் சில உங்கள் டீட்டெயில் எடுப்பேன் என்னன்ட்டு, அவுட்லைன் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ ஸ்டோர்ந்து டேட்டா எடுக்கிறதுக்கு மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களால் டேட்டா எடுக்க முடியும். சரிங்களா? இது அவுட்லைன். இதில் அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லியிருப்பேன். இது வந்து விங்கிறது ஒன் ஆஃப் த காம்பனண்ட். அந்த காம்பனண்ட் வந்து ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணுறீங்க, ட்ரிகர் பண்ணும்போது என்ன ட்ரிகர் பண்ணிட்டு ஆக்ஷனுக்கு போகுது, ஆக்ஷன் வந்து டிஸ்பேட்ச் ஆகி ரெடியூசருக்கு வருது. ரெடியூசர் என்ன பண்ண உங்களுக்கு ரெடியூஸ் எல்லாமே இது பண்ணிட்டு உங்கள் ஸ்டோர் அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்டோர் எல்லாமே இருக்கும். அந்த ஸ்டோர் டேட்டாவை நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, காம்பனண்ட் நம்ம டேட்டாவை எடுக்கிறோம். இது ஒன்று சைக்கிள் மட்டும் ரன் ஆகும். சரிங்களா? ஓகே, இந்த அவுட்லைன் டேட்டா ஃப்ரேம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்குல்ல? இல்லை டேட்டா ஃப்ரேம் புரியலைங்களா உங்களுக்கு யாராச்சும்? ஹலோ? புரியுதுங்க குமார், எனக்கு ஓகே. ஓகே ஜி. அது குமார் புரியுது ஜி அந்த கமெண்ட் ரெடியூஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஜி உங்கள் வாய்ஸ் கிளியராக இல்லை, சாரி. ஒன் செகண்ட் சொல்லுங்கள். ஜி என்ன சொல்லுறீங்க கிளியராக புரியல. இதில் பிங்க் பண்ணுறீங்களா ஒரே நிமிஷம் எனக்கு? ஹலோ ஜி. ஓகே ஜி. கமெண்ட் ரெடியூசர் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்லைடு உங்களுக்கு இருக்கு, நோட் பண்ணியிருக்கேன். உங்கள் அடுத்த ஸ்லைடு உங்களுக்கு அப்பயும் ஸ்லைடு உங்களுக்கு வரும். கமெண்ட் ரெடியூஸ் என்ன பண்ணுறது உங்களுக்கு கோட் லெவலும் காட்டுவேன். சரிங்களா? என்ன பண்ணுறது உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே ஜி, தேங்க்ஸ். ஓகே. இப்போ இது என்னன்னா இதோட டேட்டா இதோட ஃபோல்டர் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபோல்டர் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் வெவ்வேறு மாதிரி டிசைன் பண்ணுவாங்க ஜி. பேசும் ப்ராஜெக்ட் தான். சரிங்களா? நீங்கள் டிசைன் பண்ணுறது தான் எல்லாமே. சரிங்களா? என்னன்னா நாங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவோம்னா, ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபோல்டர் வச்சுக்குவோம். சரிங்களா? அதே மாதிரி ரெடியூஷன் ஒரு ஃபோல்டர் வச்சுக்குவோம். அப்புறம் ஸ்டோர் ஒரு ஃபோல்டர் வந்து ஆப்ஷனில் நீ பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஸ்டோர் டாட் ஜேஎஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டோர் ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஸ்டோர் டாட் ஜேஎஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன ஆகுனா ஒரு சின்ன லாஜிக் என்னன்னா, ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் சரிங்களா, ஒவ்வொரு ஆக்ஷன் டைப்புக்கும், அதாவது ஒரு காம்பனண்ட் பண்ண போறீங்க, ஒரு செட்டப் ஆக்ஷன் பண்ண போறீங்கன்னா இட் இஸ் ஒன் ஃபைல் இருக்கணும். என்னன்னா ஒரு காம்பனண்ட்டுக்கு ஒரு ஆக்ஷன் ஃபைல் இருக்கணும். சரிங்களா? ஒரு போஸ்ட் காம்பனண்ட்னா அது ஒன் ஆஃப் தி ஆக்ஷன் ஃபைல் இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு ஒன் ஆஃப் தி ரெடியூசர் ஃபைல் இருக்கணும். சரிங்களா? ஒரு இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஆக்ஷன் ஃபைல் இருக்கணும், ஒரு இண்டிவிஜுவல் ரெடியூசர் ஃபைல் இருக்கணும். அப்போதான் வந்து என்னன்னா மற்ற டெவலப்பருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? இந்த காம்பனண்ட் இந்த ஆக்ஷன் இருக்கு, இந்த ஆக்ஷன் இந்த ரெடியூசர் போகுது அப்படின்ட்டு. என்னன்னா ஒவ்வொரு ஸ்டெச் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஆக்ஷன் ஃபைலுக்குள்ள எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்க. நீங்க அப்படி எழுதலாம், தப்பு இல்லை. சரிங்களா? ஆனால் என்னன்னா லாட் ஆஃப் கோட்ஸ் நிறையா உங்களுக்கு வந்துடும், 1000 லைனுக்கு மேலே போயிடும். சரிங்களா? என்னன்னா ஒரு ஃபைலுக்குள்ள மேக்ஸிமம் 500 to 600 மேக்ஸிமம் 500 லைன்ஸ் தான் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்போ பெரிய நிறைய காம்பனண்ட் இருந்தோன்னா எல்லா காம்பனண்ட் ஒரே ஃபைல் ஜங்க் எழுதுனீங்கன்னா அது டேட்டா ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப லிட்டில் கன்ஃபியூஸாக இருக்கும். சரிங்களா? என்னன்னா பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு ஆக்ஷன் ஃபைல், ஒரு ரெடியூசர் ஃபைல் இருக்கணும். ஸ்டோருங்கிறது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்டோர் டாட் ஜேஎஸ் தனியாக ஒரு ஃபைல் வச்சும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப் டாட் ஜேஎஸ் அப்படி இல்லை ஒரு ஆப் டாட் ஜேஎஸ்ல போயிட்டு நீங்கள் வந்து அது ரூட் ஃபைல் அதுலேயும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஸ்டோர் ஆப்ஷனல் தான், ஃபைல் வேணுங்க கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது என்ன கனெக்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். இதான் கனெக்ட். நம்ம கனெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? கனெக்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேராமீட்டர்ஸ் இருக்கும். இது யாரும் சொல்றீங்களா? ஹலோ? ஓகேங்களா? ஓகே. கனெக்ட் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த கனெக்ட் என்ன பண்ணணும், நம்ம காம்பனண்ட்டுக்கும் அந்த ஸ்டோருக்கும் கனெக்ட் பண்றது. ஒரு விர்ச்சுவலாக இமேஜின் பண்ணிக்கோங்க. என்னன்னா ஒரு காம்பனண்ட் இருக்கு, அந்த காம்பனண்ட் டேட்டா நம்மளுக்கு வேணும், பாப்புலேட் பண்றோம். சரிங்களா? பாப்புலேட் பண்றதுக்கு இப்போ ஒரு விர்ச்சுவலாக என்னன்னா
ஒரு ஸ்டோர் எல்லா டேட்டா நம்மளுக்கு இருக்குன்னு மாதிரி வச்சுக்கலாம். டேட்டா பேஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு என்னன்னா இந்த ஸ்டோர் வந்து டேட்டா நம்ம எடுக்கணும். அது எடுக்கிறதுக்கு நம்ம கனெக்ட் மெத்தட் ஒரு மெத்தட் எப்படி சொன்னா ஃப்ரீ டிஃபைன் மெத்தட். நீங்க கஷ்டமா நீ மாற்ற முடியாது. கனெக்ட்னு வேற மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. இது கனெக்ட்னு ஒன்று ஃப்ரீ டிஃபைன் மெத்தட். ஓகேங்களா? கனெக்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து என்னன்னா மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ப்ராப்ஸ். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஆனால் நாம் என்ன ரியல் டைம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 99% வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டு பேராமீட்டர்னா ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டு பேராமீட்டர்னா மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸும் மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ்னா நத்திங் பட் ஸ்டோர் இருந்து டேட்டா எடுக்கிறதுக்கு மட்டும் தான் நாம ஸ்டோர் இருந்து டேட்டா நீங்க எடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் யூசிங் மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ். ஓகேங்களா? ஓகே அடுத்து என்ன மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ்னா மேப் அதுலேயே மீனிங் இருக்கு. டிஸ்பேச் டு ப்ராப்ஸ்னா காம்பனண்ட் வந்து ஒரு ஆக்ஷனுக்கு நீங்க பேசிக்கணும். ஆக்ஷன் ஃபோல்டருக்குள்ள இப்போ ஒரு காம்பனண்ட் 1.jsன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஆக்ஷனும் காம்பனண்ட்டும் பேசிக்கணும் அப்படின்னா இட்ஸ் யூசிங் மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ். ஆக்ஷன் ட்ரிகர் பண்றீங்க. ஒரு ஈவெண்ட்டை டிஸ்பேச் பண்றீங்க. அப்படியே ஒரு ஆன் கிளிக் பண்றீங்க, ஒரு ஆன் சப்மிட் பண்றீங்க, இல்லை ஒரு ஆன் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஈவெண்ட் வந்து டிஸ்பேச் பண்ணணும். அந்த டிஸ்பேச் பண்றதுக்கு யூசிங் மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ். அது யூஸ் பண்ண அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ஈவெண்ட் டிஸ்பேச் பண்ணலாம். ஓகேங்களா? மெர்ஜ் ப்ராப்ஸ்னா தேர்ட் பேராமீட்டர். தேர்ட்னா மெர்ஜ் ப்ராப்ஸ். மெர்ஜ் ப்ராப்ஸ் ஒண்ணுமே இல்லை. மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸும் மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸும் கம்பைன் பண்றது மெர்ஜ் ப்ராப்ஸ். ஆனா இது வரைக்கும் நான் மெர்ஜ் ப்ராப்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இது ஒன் ஆஃப் தி ஆப்ஷனல் தான். சரிங்களா? ஒரு ஆப்ஷன்ஸ் என்னன்னா ஃபோர்த் பேராமீட்டர் ஆப்ஷன்ஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ப்ராப்ஸ் அனுப்பணும் அப்படின்னா ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ப்ராப்ஸ் அனுப்பணும்னா நீங்க ஆப்ஷன்ஸ் ஒரு ஃபோர்த் பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா இதுக்கும் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. தேர்டும் ஃபோர்த்து இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. சரிங்களா? என்னன்னா இப்போ வந்து நீங்க ஒரு காம்பனண்ட் இருக்கு. அந்த காம்பனண்ட் டேட்டா மட்டும் தான் ஃபெட்ச் ஸ்டோர் இருந்து டேட்டா எடுக்க போறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நல் நீங்க போட்டுக்கலாம். நல் அது எப்படின்னா மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ் யூஸ் பண்ண போறது இல்லை. ஆனால் நல். சரிங்களா? மற்ற ரெண்டு ப்ராப்ஸும் ஆப்ஷன் தான் நீங்க கொடுக்கணும் கம்பல்சரி கிடையாது. சரிங்களா? ஆனால் ரெண்டு ப்ராப்ஸ் நீங்க கொடுக்கணும். சப்போஸ் ரெண்டுல எது ஒன்று யூஸ் பண்ணல அப்படின்னா போட்டு நல். ஒரு காம்பனண்ட் போயிட்டு நம்ம ஒரு ஈவெண்ட் டிஸ்பேச் பண்ண போறேன் அப்படின்னா அந்த இடத்துல போய் மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் யூஸ் பண்ண போறது இல்லை. அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா கனெக்ட் நல் மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ். ஏன்னா நான் மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் யூஸ் பண்ண போறது இல்லை. ஆனால் அந்த இடத்துல நல் கொடுத்துக்கலாம். ஆனால் எம்டியா கொடுத்து எரர் அடிக்கும். ஏன்னா அது 2 பேராமீட்டர் வந்து கம்பல்சரி. சரிங்களா? இது வந்து கனெக்ட் மெத்தட் ஓவர்வியூ. ஓகேங்களா? இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் நத்திங் பட் என்னன்னா மேப் ஸ்டேட் இது ஒன் ஆஃப் த மெத்தட்ல இந்த ஸ்டேட் உங்களுக்கு டேட்டா எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அது என்ன பண்றேன் இந்த ஸ்டேட் இருந்து ஒரு டேட்டா எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன டேட்டா வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஒரு எந்த காம்பனண்ட்டுக்கு எந்த டேட்டா வேணா எடுத்துக்கலாம். ஆனால் என்ன பண்றேன் போஸ்ட் டேட்டான்னு ஒரு காம்பனண்ட் இருக்கு. இது என்னன்னா இந்த ஒரு சின்ன ஒரு காம்பனண்ட் பண்ணியிருக்கேன். இது ரெடக்ஸ். ஓகேங்களா? என்னன்னா டைட்டில் ஒன்று இருக்கும், ஒரு போஸ்ட் பாடி ஒன்று இருக்கும். சரிங்களா? இது ரெண்டும் கிளிக் ஆட் போஸ்ட் கொடுத்தோம்னா எனக்கு அந்த போஸ்ட் லிஸ்ட் எல்லாமே ஆட் ஆகி லிஸ்ட்ல வரும். சரிங்களா? போயிட்டு என்ன பண்றேன் டெஸ்ட்னு கொடுக்குறேன். கிளிக் பண்றேன். இது பாத்தீங்கன்னா லிஸ்ட். இந்த இடத்துல இது ஒன் ஆஃப் காம்பனண்டா போட்டிருக்கேன். இந்த காம்பனண்ட்ல என்னன்னா இட் இஸ் ஒன்லி கெட்டிங் த டேட்டா. இந்த இடத்துல டேட்டா மட்டும் தான் எடுக்க போறேன் அப்படின்னா இட்ஸ் யூசிங் மேப் சாரி இது மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ். மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி உங்க டேட்டா எடுக்க முடியும் ஸ்டோர் இருந்து. ஓகேங்களா? அதனால விர்ச்சுவலா ஒரு இமேஜ் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. உங்க டேட்டா வேணும்னா ஸ்டோர் டேட்டா எடுக்கணும்னா மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ். இல்ல ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ஈவென்ட் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ். ஒரு காமன் ரெண்டுமே யூஸ் பண்ணுவீங்க. மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். தப்பு இல்லை. ஓகேங்களா? டன். அடுத்தது என்னன்னா மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ். என்னோட ஒரு ஃபார்ம் வச்சிருக்கேன். நீங்க இப்போ ஃப்ரண்ட் எண்ட் பாத்தீங்களா போஸ்ட் காம்பனண்ட். ஓகேங்களா? இந்த போஸ்ட் காம்பனண்ட் என்னன்னா ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட் டிஸ்பேச் பண்றேன். சரிங்களா? அது எப்படி பண்றேன்னா
இந்த இடத்துல ஒரு மெத்தட் ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மில் ஆன் சப்மிட்டில் ரிஜிஸ்டர் ஹேண்டில் சப்மிட்னு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். அந்த மெத்தடில் என்ன பண்ணுறேன், இந்த ஈவெண்ட்டில் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணியிருக்கேன். ஒரு பேசிக் ஒரு சிம்பிள் வேலிடேஷன் இருக்கும். இதில் சப்போஸ் நான் எம்டியாக கொடுத்தேன்னா இது பண்ணும்போது உங்களுக்கு எரர் வார்னிங் காட்டும். இது மாதிரி ரிக்கர் ஃபீல்ட்ஸ் அது மாதிரி ஓகேங்களா. அதெல்லாம் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், சும்மா ஒரு லாஜிக் போட்டு வச்சு சும்மா நார்மல் வேலிடேஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரூவாக இருந்தால் மட்டும் அந்த எம்டி டைட்டில் இந்த பாடியை வச்சு ஸ்பேஸ் வச்சு இது வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரிஜிஸ்டர்ட் ப்ராப்ஸ் ஆன் ஆட் போஸ்ட் வர ஸ்டேட் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன், பேராமீட்டரா ஒரு இந்த ப்ராப்ஸ் நான் அனுப்பிச்சி விட்றேன். ரிஜிஸ்டர்ட் ப்ராப்ஸ் ஆன் ஆட் போஸ்ட் அப்படின்னு அனுப்பிச்சி விட்றேன். ஆன் ஆட் போஸ்ட் கிளிக் பண்ணணும் முடிச்ச பிறகு என்ன பண்ணுறேன், ஹேண்டில் ரீசெட் பண்ணிடுறேன். இந்த ஸ்பேஸ் எல்லாம் எம்டி பண்ணிடுறேன். இது கிளிக் பண்ணணுமே என்ன ஆகும், உங்களுக்கு எல்லாமே எம்டி ஆகிடும். ஆட் போஸ்ட் கொடுத்தோன்னே இது எம்டி ஆகிடும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், திஸ்ல ஹேண்டில் ரீசெட்டில் ஃபுல்லாக இந்த ஸ்டேட் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா. இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ் இந்த கான்செப்டில் என்ன பண்ணுவோம், ஆன் சப்மிட்டில் திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் ஆன் ஆட் போஸ்ட்டுன்ட்டு அந்த மெத்தடு கால் அந்த ப்ராப்ஸ் கால் பண்ணுறேன். அந்த ப்ராப்ஸ்க்குள்ளே இந்த ஸ்டேட் எல்லாம் பாஸ் பண்ணுறேன். அடுத்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இந்த மேப் டிஸ்பேச் ப்ராப்ஸில் இந்த ஆன் ஆட் போஸ்ட் பார்த்தீங்களா, இதான் வந்து ப்ராப்ஸ் அவங்க கால் பண்ணுறோம். காம்பனண்ட்டில் அந்த காம்பனண்ட்டில் ஆன் ஆட் போஸ்ட்னு கால் பண்ணுறோம். நோட் பண்ணி ரிஜிஸ்டர் ப்ராப்ஸ் ஆன் ஆட் போஸ்ட்டில் இந்த மெத்தடை கால் பண்ணுறோம். ஆன் ஆட் போஸ்ட் இந்த போஸ்ட்டுங்கிறது என்னென்னா கம்மிங் த ஸ்டேட்டோட ப்ராப்ஸ் ஸ்டேட்டோட அது பேலோடு உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த மேப் டிஸ்பேச் ப்ராப்ஸில் ஒன்றாவது பேராமீட்டர் வந்துட்டு டிஸ்பேச். சரிங்களா. இந்த டிஸ்பேச் என்ன பண்ணுன்னா, இந்த டிஸ்பேச் மெத்தேடு தான் என்ன பண்ணும், உங்கள் காம்பனண்ட்டுக்கும் ஆக்ஷனுக்கும் ஈவெண்ட்டை டிஸ்பேச் பண்ணும். ஓகே, நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. காம்பனண்ட் வந்து ஈவெண்ட்டுக்கு அதாவது ஆக்ஷனுக்கு டிஸ்பேச் பண்ணுறது மெத்தட் தான் இந்த டிஸ்பேச் மெத்தட். இந்த டிஸ்பேச் மெத்தடில் அந்த டிஸ்பேச் அந்த ஆக்ஷனுக்குள்ள நம்ம எந்த மெத்தடும் கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ ஒரு காம்பனண்ட் இருக்குது. ஒரு காம்பனண்ட்டுக்குள்ளே நிறைய ஈவெண்ட் இருக்கும். ஆன் சேஞ்ச் இருக்கும், ஆன் சப்மிட் இருக்கும், ஆன் பிளர் இருக்கும், ஆன் கிளிக் இருக்கும். இது டிஃப்ரெண்ட் டைப் ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் மெத்தட் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. சரிங்களா. இப்போ எப்படின்னா ஆன் சப்மிட்னா கிரியேட் போஸ்ட் இருக்கும், ஆன் சேஞ்சுன்னு இதே மாதிரி ஒரு ஆக்ஷனில் ஆன் சேஞ்ச் ஆக்ஷன் அது மாதிரி வச்சுருப்பீங்க. இப்போ ஆன் பிளர்னா ஆன் பிளர் ஆக்ஷன் ஒரு தனித்தனி ஒரு மெத்தட் வச்சுருப்பீங்க. சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டிஸ்பேச்சுங்கிறது நான் இந்த மெத்தட் எந்த மெத்தடுக்கு நான் மெத்தடுக்கு நான் போகணும் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்கிறேன். சரிங்களா. டிஸ்பேச் பண்ணும்போது ஆக்ஷனுக்குள்ள லாட் ஆஃப் ஆக்ஷன் மெத்தட்ஸ் இருக்கும். அந்த ஆக்ஷன் ஃபைலுக்குள்ள இந்த சப்மிட் கிளிக் பண்ணோடனே எந்த ஆக்ஷன் போகணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா. இது போயிட்டு என்ன பண்ணுற, ஆக்ஷன் ஃபைலுக்குள்ள கிரியேட் போஸ்ட்னு ஒரு மெத்தட் எழுதி வச்சிருக்கேன். அந்த மெத்தடுக்குள்ள அந்த மெத்தடு கொடுத்து இம்போர்ட் பண்ணிட்டு என்ன டேட்டாவோ நான் இந்த இடத்துல ஒரு பேராமீட்டர் அனுப்பிச்சி விட்றேன். சரிங்களா. இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, காம்பனண்ட்டும் ஆக்ஷனுக்கும் ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணும். சரிங்களா. காம்பனண்ட் வந்து ஆக்ஷனுக்கு ட்ரிகர் பண்ணும். ட்ரிகர் பண்ணோட எங்கே உங்களை அடுத்தது ஆக்ஷனுக்கு வரும். இந்த இடத்துல என்ன பண்ணுற, ஆக்ஷன் index.json ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஈவெண்ட்டை நான் கொடுத்துருப்பேன். கிரியேட் போஸ்ட்னு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் போஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல டிஸ்பேச்சில் கொடுத்துருப்பேன். டிஸ்பேச்சில் கிரியேட் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இது கொடுத்த உடனே உங்கள் கால் ஆகும். இதில் என்னென்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல என்ன உங்களுக்கு வர ப்ராப்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஒரு நார்மல் ஆப்ஜெக்டாக தான் வரும். சரிங்களா. இது இட்ஸ் பேலோட வரும். இது வந்து என்னென்னா இட்ஸ் லைக் தட் IS6ல் டீஸ்ட்ரக்சரிங் ஒரு அந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா உங்களுக்கு டைட்டில் அண்டு பாடி ரெண்டு தான் இருக்கும். அந்த ரெண்டு இதுவும் ப்ராப்ஸ் அந்த ரெண்டு ஸ்டேடும் உங்களுக்கு கிடைச்சிருதுல. இது மாதிரி நீங்கள் இது டிஃபால்ட் பேராமீட்டர் இது யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஓகேங்களா. எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டைப் ஆஃப் ஆக்ஷன் இப்போ வந்து ஒவ்வொரு ஆக்ஷன் ஃபைலுக்குள்ளேயுமே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டைப்.json ஃபைல் வச்சுருப்பீங்க. அதுக்கு என்னென்ன அதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக இந்த ஒரு டைப் கான்ஸ்டன்ட் வச்சுருப்பீங்க. அதாவது இந்த ஆக்ஷன் இந்த ஆட் போஸ்ட்டுக்கு இட்ஸ் ஒன் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ஆட் போஸ்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வச்சுருப்பீங்க. இந்த கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்ஷன் டைப் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஈவெண்ட் ஆக்ஷன் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா. போயிட்டு கிரியேட் போஸ்ட் இந்த மெத்தட் கால் பண்ணணுமே இந்த டைப்புக்கு இந்த பேலோடு அப்படின்னு கொடுத்துருவீங்க. கொடுத்தோன்னு இந்த ஆக்சஸ்க்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு இந்த ஆக்ஷன் வரைக்கும் வந்துடும். இந்த ஆக்ஷன் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஒன்று வந்து என்ன டைப் ஆஃப் ஆக்ஷன் ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு அதோட பேலோடு என்ன சொல்லிடுவீங்க. ஆக்ஷனில் செட் பண்ணி வச்சுருவீங்க. பண்ணி முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகணும், உங்களுக்கு ரெடியூசர் இருக்கும். ரெடியூசர் என்ன பண்ணுவோம், அந்த இங்கேயும் போயிட்டு நம்ம ஆக்ஷன் டைப்பில் இம்போர்ட் பண்ணி வச்சுருப்போம். இது வந்து கான்ஸ்டன்ட் தானே, ஏர் போஸ்ட்டும் நம்ம கான்ஸ்டன்ட் இந்த ஆக்ஷன் டைப்பில் வாங்கி வச்சுட்டு
இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், நாம என்ன டைப் ஆஃப் ஆக்ஷன் வருது ரெடியூசர் வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த ரெடியூசர் என்ன பண்ணுவோம், என்ன டைப் ஆஃப் ஆக்ஷன் வருதுன்னு பார்த்துட்டே இருக்கும். இதில் வந்துட்டு என்னன்னா 2 இது இருக்கும், 2 பேராமீட்டர் இருக்கும். சரிங்களா? இந்த 2 பேராமீட்டர் என்னன்னா, ஒன் ஆஃப் த ஸ்டேட், ஒன் ஆஃப் த ஆக்ஷன். ஸ்டேட்டுங்கிறது என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகும்போது அந்த ஸ்டேட் வந்து எம்டியா இருக்கும். இட் இஸ் லைக் த இனிஷியல் ஸ்டேட். இந்த இடத்துல என்ன பண்ணி எம்டி அரே செட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு இனிஷியல் ஸ்டேட் செட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகும்போது உங்களுக்கு எதாவது டேட்டா வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல் ஸ்டேட் செட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது ரெண்டாவது பேராமீட்டர் வந்து ஆக்ஷன். இந்த ஆக்ஷனுக்கு என்ன இருக்குன்னா, இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் நார்மல் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்குன்னா 2 ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஒன்று வந்து டைப் ஆஃப் ஆக்ஷன், என்ன டைப் ஆஃப் ஆக்ஷன் வருது அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து அதோட பேலோட், அந்த ஆக்ஷன் டைப்போட ரெஸ்பெக்டிவ் பேலோட் என்ன அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? என்ன பண்றேன், ஆக்ஷன் டாட் டைப்னு போட்டுட்டு என்ன டைப் ஆஃப் ஆக்ஷன் வருதுன்னு பாக்குறேன். இந்த நம்மளுக்கு என்னன்னா ஆட் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் நம்மளுக்கு வரும். வந்தோடனே என்ன பண்றேன், ரிட்டர்ன் பண்றேன். இது வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் ஏன் யூஸ் பண்றேன்னா, சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு டேட்டா உங்களுக்கு எதுவுமே இருக்காது, இந்த இடத்துல எம்டியா இருக்கும். செகண்ட் டைம் லோட் ஆகும்போது அதோட ப்ரீவியஸ் ஸ்டேட் இருக்கும், பழைய ஸ்டேட் இருக்கும். சரிங்களா? அதுவும் இப்போ கரண்ட் பேலோடும் இது பண்றேன், மிஸ் பண்றேன். சரிங்களா? ஆக்ஷன் டாட் பேலோடும் போது என்னன்னா உங்களுக்கு கரண்ட் டேட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். கிடைச்சோன்னு என்ன பண்றேன், ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்ண அடுத்து எங்க போகும்னா, ஓகே, அடுத்து என்னன்னா உங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, கம்பைன் ரெடியூசர் இருக்கு. கம்பைன் ரெடியூசர் இது பார்த்தீங்கன்னா ரெடக்ஸோட ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் கம்பைன் ரெடியூசர்ஸ். இது என்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு காம்பனண்ட்டுக்கு ஒரு ஆக்ஷன் ஃபைல் இருக்கும், அதே மாதிரி ஒரு ரெடியூசர் ஃபைல் இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி உங்களுக்கு 10 உங்க ப்ராஜெக்ட் 10 காம்பனண்ட் இருக்குன்னா 10 ஆக்ஷன் ஃபைல் இருக்கும், 10 ரெடியூசர் ஃபைல் இருக்கும். அந்த ஒவ்வொரு காம்பனண்ட் ரெஸ்பெக்டிவ் ஆக்ஷன் எல்லாமே அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஆக்ஷன் ஃபைலுக்கும் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ரெடியூசர் மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்றீங்க, இப்போ எல்லாமே டேட்டா, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா உங்க டேட்டா எல்லாமே இதில் ரெடியூசர் டேட்டா எல்லாமே இருக்கு. விர்ச்சுவல் இமேஜ் டேட்டா எல்லாமே ரெடியூசர் இருக்கு. இந்த ரெடியூசர் டேட்டா எல்லாமே என்ன பண்ணணும், ஸ்டோர்ல கொண்டு போய் செட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கம்பைன் ரெடியூசர் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ, என்னென்ன ரெடியூசர்ஸ் இருக்கோ, அந்த ரெடியூசர்ஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா செட் பண்றாங்க. அவ்வளவுதான். ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் என்ன பண்றாங்கன்னா, எல்லா தனித்தனி காம்பனண்ட் 1 தனி கம்பைன் ஒரு ரெடியூசர் இருக்கும், காம்பனண்ட் 2 செப்பரேட் ரெடியூசர் 2ன்னு ஒன்று இருக்கும், காம்பனண்ட் 3னா ரெடியூசர் 3ன்னு இருக்கும். இது மாதிரி 10 காம்பனண்ட் இருந்து 10 ரெடியூசர்ஸ் இருக்கும். இந்த 10 ரெடியூசர் இப்போ என்னன்னா டேட்டா தனித்தனியா இருக்கு. ரெடியூசர் 1 செட் ஆஃப் டேட்டா இருக்கும், ரெடியூசர் 2ல செட் ஆஃப் டேட்டா இருக்கும், ரெடியூசர் 3ல செட் ஆஃப் டேட்டா இருக்கும். என்ன பண்றோம், கம்பைன் ரெடியூசர் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா எல்லா ரெடியூசரும் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா கிரியேட் பண்றோம். சரிங்களா? அது என்னன்னா கம்பைன் ரெடியூசர் ஒரு ரெடக்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. கம்பைன் ரெடியூசர் யூஸ் பண்ணிட்டு இது மாதிரி உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ இந்த செட் பண்ணிக்கலாம். இது வந்து கீ. இந்த கீங்கிறது என்னன்னா, இந்த கீ தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே, இந்த கீ தான் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு என்ன கீ செட் பண்ணிக்கலாம். அந்த கீ தான் என்ன பண்ணுவோம்னா, காம்பனண்ட்ல போயிட்டு கனெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா எடுக்கிறது. இந்த கீ யூஸ் பண்ணி நம்ம டேட்டா எடுப்போம், லெஃப்ட் சைடு எடுக்கிறது. வேல்யூ என்னன்னா, இந்த இடத்துல நான் வந்து போஸ்ட் ரெடியூசர் ஃபைல் ஒன்று வச்சிருக்கேன், அது இன்வெர்ட் பண்ணது வந்து போஸ்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ காம்பனண்ட் 2னா இன்போர்ட் காம்பனண்ட் 2 ஃப்ரம் காம்பனண்ட் 2 ரெடியூசர், அது மாதிரி வச்சுக்குவேன். இதே மாதிரி எத்தனை ரெடியூசர்னு ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எல்லா ரெடியூசரும் கம்பைன் பண்ணிக்கிறேன், ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா கம்பைன் பண்ணிக்கிறேன். என்ன இருக்கும், எல்லா ரெடியூசரும் சேர்ந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா இருக்கும். ஓகேங்களா? இது பண்ணி கம்பைன் ரெடியூசர் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணணும், அடுத்தது ஸ்டோர் கிரியேட் பண்ணணும். இது முக்கியமான விஷயம், ஸ்டோர் கிரியேட். இப்போ எல்லாமே எல்லா ஏன்னா தனித்தனி ரெடியூசரா இருக்கும், தனித்தனி ரெடியூசர் டேட்டாலாம் தனித்தனியா இருக்கும். இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு கம்பைன் ரெடியூசர் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஸ்டோர் கிரியேட் பண்ணணும். இப்போ ஸ்டோர் கிரியேட் பண்றது என்ன ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸ்டோர்ங்கிறது 2-3 வழியா பண்ணலாம். ஒரு செப்பரேட் ஃபோல்டர் வச்சு நீங்க பண்ணலாம், இல்லை ஒரு சிங்கிள் ஃபைல் வச்சும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரூட் காம்பனண்ட் ஏதோ அதுல போயிட்டு நீங்க போயிட்டு ஸ்டோர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு 2 லைன் தான் இதான் ஸ்டேட்மெண்ட். இந்த லைன் பார்த்தீங்கன்னா போதும் ஸ்டோர் கிரியேட் ஆயிடும். சரிங்களா? ஸ்டோர் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இது இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ரெடியூசர் இப்போ கம்பைன் ரெடியூசர் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இப்போ எல்லா ரெடியூசர் சேர்ந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டா வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த சிங்கிள் ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்றோம், இதில் நான் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா கம்பைன் ரெடியூசர். இது எல்லாமே இந்த ரெடியூசர் நம்ம என்ன பண்றோம், இங்க இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ரூட் இதுக்கு பேர் வச்சுக்கலாம், ரூட் ரெடியூசர்னு ஒரு கஸ்டம் இருந்தாது நீங்க என்ன வச்சுக்கலாம். சரிங்களா? ரூட் ரெடியூசர் ஃப்ரம் ரெடியூசர் என்ன இண்டெக்ஸ்.js தான் கால் ஆகும். இந்த இண்டெக்ஸ்.jsல
கம்ப்யூட்டர் டிசைன் எல்லாமே இருக்கும். ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் கிடைச்சிடும். அந்த சிங்கிள் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம், கிரியேட்டிவ் ஸ்டோருக்கு செட் பண்ணுறோம். ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் அப்படியே கொண்டாந்து ஸ்டோருக்கு செட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸ்டோர் செட் பண்ணணும் உங்களுக்கு ஸ்டோர் இந்த கான்ஸ்டன்ட் ஸ்டோரில் ஸ்டோர் கிரியேட் ஆகிடும். இப்போ என்னன்னா டேட்டா எல்லாமே உங்களுக்கு எப்படி ஸ்டோரில் இருக்கும். சரிங்களா? இப்போ ஸ்டோர் டேட்டா இருக்கும். இந்த ஸ்டோர் டேட்டா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு காம்பனண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரெடக்ஸில் ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அது என்ன மெத்தட்னா ப்ரொவைடர். சரிங்களா? நல்லா அந்த சைக்கிள் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ப்ரொவைடர் மெத்தட் இருக்கு, அதுலேயே மீனிங் இருக்குது. ப்ரொவைடர் என்ன பண்ணும், இந்த ஸ்டேட்டை கொண்டாந்து அது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுதோ, ஒரு காம்பனண்ட் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண காம்பனண்ட்டுக்கு டேட்டா கொடுக்கும். அதோட வேலை எல்லாமே என்ன பண்ணும், ப்ரொவைடர் பண்ணும். ப்ரொவைடர் என்னன்னா ப்ரொடியூஸ் இது பேரண்ட் காம்பனண்ட். இது வந்து எல்லா இந்த எந்த காம்பனண்ட்டுக்கு நான் ஸ்டோர் டேட்டா அனுப்பணுங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், நார்மல் ரியாக்ட்ல என்ன பண்ணியிருப்போம், index.js இருக்கும். இட்ஸ் ரூட் காம்பனண்ட். index.js-க்குள்ள ஒன் ஆஃப் த காம்பனண்ட் என்ன இருக்கும், app.js இருக்கும். அதுதான் வந்து அது வந்து உங்களுக்கு காம்பனண்ட் எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருப்போம். சரிங்களா? ஆனால் index.js-ஓட பேரண்ட் காம்பனண்ட் அதோட சைல்டு காம்பனண்ட் பார்த்தீங்கன்னா app.js. என்ன பண்ணுறோம், app.js இம்போர்ட் பண்ணிட்டு ஒரு பேரண்ட் காம்பனண்ட்டாக ப்ரொவைடரை கொடுத்துருவோம். ப்ரொவைடர் ஒன் ஆஃப் த அட்ரிபியூட் இருக்கு, ஒன் ஆஃப் த ப்ராப்ஸ் இருக்கு. அந்த ப்ராப்ஸ் வந்து ஸ்டோர். சரிங்களா? ஸ்டோர் வந்துட்டு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், பழைய ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டோர் வந்து கீழே இந்த ரைட் சைடில் ஸ்டோர் வந்து வேல்யூ கொடுத்துருவோம். இது எல்லாமே வந்து கஸ்டம் நேம் தான். இந்த ஸ்டோருங்கிறது இது கஸ்டம் நேம் தான். நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸ்டோர் டேட்டா சம்திங் எல்ஸ். ஓகேங்களா? எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா எல்லாமே கிடைச்சிரும். இப்போ என்ன பண்ணுறோம், பேரண்ட் காம்பனண்ட்டுக்கு நம்ம செட் பண்ணிடுறோம். இப்போ என்ன நடக்குன்னா, இந்த ஸ்டோர் டேட்டா வந்துட்டு சைல்டு காம்பனண்ட் என்ன, app.js. ஓகேங்களா? இந்த ஸ்டோர் காம்பனண்ட் வந்து app.js. இந்த app.js-க்கு வந்துட்டு ஸ்டோர் டேட்டா அவைலபிளாக இருக்கும். இப்போ ஏன்னா ப்ரொவைடருக்கு ஒன் ஆஃப் த பேரண்ட் காம்பனண்ட், அதுக்கு ஒன் ஆஃப் த சைல்டு தான் app.js. ஓகேங்களா? இப்போ என்னன்னா app.js-ல போயிட்டு இப்போ ஸ்டோர் டேட்டா எல்லாமே அவைலபிளாக இருக்கும். app.js போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஸ்டோர் வந்து டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா டேட்டா உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் வந்து ஸ்டோர் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஓகே டன். அடுத்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா ஓகே இவ்வளோ வந்து ஓகே ஜி இதுவரை கிளியராக புரியல என்ன சொல்ல வரேன்ட்டு. ஜி இந்த ஒர்க் ஃப்ளோ எது டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்போ எனக்கு ஒரே டவுட்மா, சாரி. மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம், ரைட்டா? அது வந்து காம்போனன்ட்ல இருந்து ஆக்ஷன் போறதுக்கு யூஸ் பண்றோம். மேப் ஸ்டேட் இல்லை ஜி, மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ்னா ஸ்டோர் வந்து டேட்டா எடுக்கிறதுக்கு மட்டும்தான். இது மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ். ஓகே. மேப் ஸ்டோர்ல இருந்து டேட்டா எடுக்கிறதுக்கு மட்டும் தான். மேப் டிஸ்பேட்ச் தான் காம்போனன்ட்ல இருந்து ஆக்ஷன் போறதுக்கு. கரெக்ட். இந்த ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். என்ன பண்ணுறோம், நம்ம ரெடியூசரில் போயிட்டு ரெடியூசரில் போயிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு கீ செட் பண்ணியிருக்கோம், போஸ்ட் டேட்டான்னு வச்சுருக்கோம். இந்த போஸ்ட் டேட்டா தான் என்ன பண்ணுறோம், நம்ம இது ஸ்டோரில் செட் ஆயிடும். உங்களுக்கு ஸ்டோர் கிரியேட் ஸ்டோரில் செட் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு ப்ரைவேட் செட் ஆயிடும். இந்த போஸ்ட் டேட்டான்னு பார்த்துங்க. இந்த கீ தான் நம்ம என்ன பண்ணுறோம், போஸ்ட் டேட்டா கீ தான் நம்ம என்ன பண்ணுறோம், பழைய ஸ்க்ரீன் போனீங்கன்னா இந்த இடம் கொடுப்போம். இந்த மேப் ஸ்டேட் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட் டாட் போஸ்ட் டேட்டா கொடுத்துட்டு டேட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த இதுதான் உங்களுக்கு லோக்கல் ப்ராப்ஸ். இது போஸ்ட்டுங்கிறது. அப்போ அந்த கனெக்ட்ன்ற மெத்தட் வந்து நம்ம காம்போனன்ட்ல எழுதி இருக்க மாட்டோம், ஸ்டோர்ல தான் எழுதி இருப்போம்னு சொல்றோம், ரைட்டா? கனெக்ட் மெத்தட் அது கனெக்ட் மெத்தட் சப்ஸ்கிரைப் அது வந்து கனெக்ட் மெத்தட். என்ன பண்ணும், ஒரு ஸ்டோருக்கும் காம்பனண்ட்டுக்கும் கனெக்ட் பண்றது கனெக்ட் மெத்தட். ஒரு காம்பனண்ட்டுக்குள்ள ஸ்டோர் டேட்டா இருக்கும். ஸ்டோர் டேட்டா வேணும்னா அதுல மெத்தட் கனெக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒன் ஆஃப் தி பாராமீட்டர் தான். புரியுது. ஓகே டன். ஒரு கிளியர் ஐடியா இருக்குல்ல இப்போ என்ன பண்ண போறேன்ட்டு. ஓகே ஜி. அது ஹலோ குமார். சொல்லுங்க ஜி. ஹலோ. எனக்கு ஒரு டவுட்டு என்னன்னா, இப்போ மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் இருக்குங்களா, அது வந்து ஸ்டோர்ல இருந்து எடுத்து வந்து காம்போனன்ட் கொடுக்குன்னு சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா கரெக்ட். இப்போ காம்போனன்ட்ஸ்ல நம்ம ரீட் பண்ணோம்னா எப்படி ரீட் பண்ணுவோம்?
ஒன்றும் இப்போ ரீட் பண்ண கோட் லெவலில் காட்டினா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைக்கிறேன். இருங்க இப்போ மேப் உங்களுக்கு வந்து என்னன்னா மேப் ஸ்டேட் ப்ராசஸ் வந்துட்டு இதான் வந்து லோக்கல் ப்ராசஸ். இது காம்பனண்ட்டுக்குள்ளே இந்த போஸ்ட்னு இருக்கும். இது வந்து என்ன இந்த டேட்டா எப்படி எடுப்பேன்னா திஸ் டேட் ப்ராசஸ் டாட் போஸ்ட் அப்படின்னு எடுப்பீங்க. உங்களுக்கு அரே ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு டேட்டா உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு. ஓகே இருங்க கோட் லெவலில் காட்டணும்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த காம்பனண்ட் தான் பண்ணியிருக்கோம். என்னன்னா ஓகே இது இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஸ்டைலில் பார்த்தீங்களா இதில் ஆன் சப்மிட்டில் உங்கள் ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்மில் என்ன பண்ணுறோம் நம்ம இந்த ஃபார்மில் செட் பண்ணிவிட்டு ஆன் சப்மிட்டில் கால் பண்ணுறோம். ஹேண்டில் சப்மிட் மெத்தட் கால் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம இந்த ஈவெண்ட் இதெல்லாம் போட்டுட்டு இந்த வேலிடேஷன் இதில் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் ஆன் ஆட் போஸ்ட் அப்படின்னு ப்ராப்ஸ் கால் பண்ணுறோம். இந்த இடத்துல என்னென்னா ஒரு லைட்டாக டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பேன். என்னென்னா ஒரு கண்டெய்னர்ஸும் ஒரு ஃபோல்டர் போட்டிருப்பேன். இது வந்து கண்டெய்னர்ஸும் ஆப்ஷன் இல்லை. நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம். இது இந்த கண்டெய்னர்ஸ் லாஜிக் எல்லாமே இந்த காம்பனண்ட்லையும் போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் தனியாகவும் கண்டெய்னர்னு போட்டு அதுக்குள்ளே இந்த காம்பனண்ட்டும் ஆக்ஷனும் பேசிக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாமே அதில் பண்ணலாம். சரிங்களா? என்னோட ஃப்ளோ எப்படி போட்டிருக்கேன்னா கண்டெய்னர்ஸ்னு போட்டு வச்சுருக்கேன். இப்போ திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் இந்த கண்டெய்னர் வந்து கீழே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் அந்த app.index.app.jsல பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் இம்போர்ட் பண்ணி வச்சிருப்பேன். கிரியேட் போஸ்ட்ன்ட்டு இது சொல்லுவாங்க. பேரண்ட் காம்பனண்ட் வந்து கண்டெய்னர். இது கண்டெய்னருக்குள்ள என்ன பண்ணியிருப்போம்னா ஒன் ஆஃப் த சைல்டு காம்பனண்ட்டாக இது கால் பண்ணியிருப்போம் நியூ போஸ்ட்டுங்கிறது. சரிங்களா? நியூ போஸ்ட்டுங்கிறது என்னன்னா காம்பனண்ட்ல இருக்கும். பேரண்ட் காம்பனண்ட் வந்து ஒரு சைல்டு காம்பனண்ட் ப்ராசஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம். ப்ராசஸ் காம்பனண்ட் இருந்ததுன்னா திஸ் டாட் ப்ராப்ஸ்னு இருக்கும். ரைட்டுங்களா? அதே மாதிரியே திஸ் டாட் ப்ராப்ஸ் ஆன் ஆட் போஸ்ட் இந்த ப்ராப்ஸ் கால் பண்ணுறேன். இது லைக் கால் பேக் மெத்தட். ஓகேங்களா? கால் பேக் மெத்தடில் ஆன் ஆட் போஸ்ட்னு கால் பண்ணுறேன். கால் பண்ணணுமே கண்டெய்னர்ஸ்ல வரும். இந்த மெத்தடும் கால் ஆகும். ஆன் போஸ்ட்ங்கிற மெத்தட் கால் ஆகும். இது கால் ஆகணும்னு என்ன பண்ணுவோம் இந்த போஸ்டின் டேட்டாக்குள்ள நம்மளுக்கு அதோட டைட்டில் பாடி டேட்டா உங்களுக்கு கிடைச்சிரும். கிடைச்சுன்னு என்ன பண்ணுறேன் டிஸ்பேச் பண்ணுறேன். ஆக்ஷனுக்கு டிஸ்பேச் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன் டிஸ்பேச்சுக்குள்ள ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து கிரியேட் போஸ்ட். இந்த கிரியேட் போஸ்ட் வந்து என்னன்னா ஆக்ஷனுக்குள்ள ஒன் ஆஃப் த மெத்தடாக இருக்கும். ஆக்ஷனுக்கு போகிறேன். இங்கே வரும். இந்த மெத்தடுக்கு வரும். இந்த மெத்தடுக்கு வந்து என்ன பண்ணுறேன் இந்த ஆக்ஷனுக்கு செட் ஆஃப் ஆக்ஷன் டைப் நான் செட் பண்ணுறேன். இது வந்து ஆட் போஸ்ட் அப்படின்னு செட் பண்ணுறேன். ஒரு விஷயம் என்னன்னா ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் டைப் இருக்கும். ஒவ்வொரு யூனிக் ஆக்ஷன் டைப் இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும் டேட்டா எடுக்க முடியும். அப்போ அந்த ரெஸ்பெக்ட் ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? அடுத்து என்னன்னா இந்த இதில் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும். ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஒன்று வந்து டைப்பு, ஒன்று பேலோட். இந்த பேலோடுக்குள்ள இந்த ட்ரீஸ் செட் பண்ணிக்கிறேன். இந்த வியூஐடிங்கு ஒன் ஆஃப் த யூனிக் என்னன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு யூனிக் ஐடி வரதுக்கும் ஒரு இந்த லைப்ரரி நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இதில். அப்புறம் இது முடிச்ச பிறகு என்ன பண்ண உங்களுக்கு ரெடியூசர் போகும். ரெடியூசரில் போயிட்டீங்கன்னா போஸ்ட் ரெடியூசர் வரும். இந்த ரெடியூசர் என்ன பண்ண உங்களுக்கு இந்த ஆக்ஷன் டைப் செக் பண்ணும். இந்த ஆட் போஸ்ட் வந்ததுன்னா இந்த பேலோட் எல்லாமே செட் பண்ணிவிட்டு கம்பைன் ரெடியூசர் இங்கே வரும். இந்த எல்லாமே இந்த ரெடியூசர் இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே கீ செட் பண்ணிக்குவேன். என்ன இம்போர்ட்னா இங்கே பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் போய்ட்டு எத்தனை கம்பைன் ரெடியூசர் நீங்கள் பண்ணிக்க முடியும். கீன் போட்டு சம்திங் வேல்யூ போட்டு ஒவ்வொரு ரெடியூசரும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிகிட்டே வரலாம். சரிங்களா? பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து எங்கே போகும் உங்களுக்கு ஸ்டோருக்கு போகும். ஸ்டோர் எங்கே வச்சுருப்போன்னா ஓகே index.js வச்சிருப்பேன். இது வந்து இந்த ஃப்ளோவில் என்னன்னா நான் வந்து ஸ்டோருன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்க மாட்டேன். இதை வந்து ஒன் ஆஃப் த என்ட்ரி ரூட் ஃபைல். இது ரூட் ஃபைல். இதில் என்ன பண்ணியிருப்பேன் இதுக்கு ரூட் ரெடியூசர் இம்போர்ட் பண்ணிட்டேன். இது வந்து கஸ்டம் நேம் தான். நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். அடுத்து ஏன்னா இந்த இடத்துல ஸ்டோர் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டோர் கிரியேட் பண்ணணும். உங்கள் எல்லாமே உங்கள் டேட்டா எல்லாமே ஸ்டோரில் கிடைச்சிடும். கிடைச்ச பிறகு ஒன் ஆஃப் த மெத்தட் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர். சரிங்களா? இந்த ப்ரொவைடர் ஸ்டோரிங் ப்ராப்ஸ்க்கு இதுவும் கஸ்டம் நேம் தான். நீங்கள் என்ன செட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சிடுறேன். என்னென்னா இந்த ஸ்டோர் டேட்டா வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் காம்பனண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இந்த ஆப் காம்பனண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த சைல்டு காம்பனண்ட்டாக இந்த கிரியேட் போஸ்ட்டும் போஸ்ட் லிஸ்ட்டும் இருக்கும். இப்போ என்னன்னா டேட்டா எல்லாமே ஸ்டோரில் இருக்குது. நான் டேட்டா மட்டும் எடுத்து நான் பாப்புலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா கோ டு போஸ்ட் லிஸ்ட். நீங்கள் இந்த சைடில் பார்க்குறீங்களா இது சைடில் பார்க்குறேன். இது சைடான போஸ்ட் லிஸ்ட். இந்த காம்பனண்ட் இது என்ன பண்ணுறோம் நம்ம இந்த போஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ளே மேப் ஸ்டேட் டு ப்ராசஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அந்த கீ செட் பண்ணியிருப்போம். பார்த்தீங்க ரெடியூசர் நமக்கு செட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா போஸ்ட் டேட்டான்ட்டு அந்த கீ யூஸ் பண்ணிவிட்டு நான் டேட்டா எடுக்கிறேன். போஸ்ட்னு எடுத்துடுறேன். எடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அந்த காம்பனண்ட் மேப் நார்மல் ஒன் ஆஃப் த அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக தான் வரும். அது மேப் யூஸ் பண்ணி லூப்பிங் பண்ணிவிட்டு
இதுக்கு ஒன் ஆஃப் சைடு காம்பனண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா பப்ளிக் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த காம்பனண்ட் இருக்குது, சைல்டு காம்பனண்ட். அதுக்குள்ளே போயிட்டு போஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணோம். அதுக்கு என்ன இருக்கும், நம்மளுக்கு டைட்டில் இருக்கும், பாடி இருக்கும், ஒரு ரிமூவ் பட்டன் இருக்கும். சரிங்களா? ரிமூவ் பட்டன் அதே மாதிரி மறுபடியும் அது பழசே தான். ரிமூவ் பட்டன் ஆன் டில்ட் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன வரும், ஆன் லிஸ்ட்டில் ஒன் ஆஃப் த மேப் டிஸ்பேச்சபிள் ப்ராப்ஸ் மெத்தட் கால் ஆகும், மறுபடியும் ஆன் டில்ட் கால் ஆகும். டேட்டா போயிட்டு அந்த ஆக்ஷனில் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஐட்டத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேட்டா ரெண்டர் பண்ணும். உங்களுக்கு ரிமூவ் பண்ணி இந்த ரெஸ்பெக்ட் டேட்டா உங்களுக்கு போயிடும். இது எல்லாமே ஒரு ஸ்டாட்டிக் தான். இது வந்து டேட்டா இது பண்ணல, ஃபயர் பேஸ் இல்லைன்னா ஒரு டிபி எதுவுமே கனெக்ட் பண்ணல, சும்மா லோக்கலாக மட்டும்தான் இது இருக்கும். ஓகே, இது ஒரு புரியுதுல்ல, ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல? புரியுதுங்க ஜி. ஓகே ஜி, சூப்பர். அது சுஜி, வேற டவுட் இருக்கா ஜி? இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெடக்ஸ் பற்றி நிறைய கான்செப்ட் இருக்கு ஜி, இன்னும் நிறைய எடுக்காமல் இருக்கு. என்னன்னா பைண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு, இந்த ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் இருக்கு, மிடில்வேர் இருக்கு. சரிங்களா? இது நிறைய கான்செப்ட் இருக்கு. ஏன்னா 1 ஹவருக்குள்ள இது கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு மிடில்வேர் பற்றி எடுக்கலாம். சரிங்களா? மிடில்வேர், அப்புறம் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் இருக்கு, பைண்ட் ஆக்ஷன் கிரியேட்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? இது பற்றி 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஜி, இது டவுட் இருக்கா ஜி உங்களுக்கு? ரெடக்ஸ் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை ஜி, இப்போதைக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஓகே ஜி. அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து கிட்டப்ல போட்டு ஷேர் பண்ண முடியுமா ஜி? ஓகே ஜி, நைட்டு அப்படியே ஜிட்டல் போட்டு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை கோட்ஸு கோ த்ரூ பண்ணிட்டு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஓகே ஜி, சரி ஓகே, நான் பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். குரூப்ல இருப்பீங்கல்ல, அதை போட்டு விட்றேன். சரிங்களா? அதை பாருங்க. ஓகே ஜி. ஓகே ஜி, சூப்பர் ஜி. அது வேற டவுட் இருக்கா ஜி உங்களுக்கு? வேற ஏதாச்சும் அந்த ஃப்ளூயன்ட் புரியல சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட வேற மாதிரி அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா ரெடக்ஸ் முக்கியமான கான்செப்ட் ஜி. இது கிளியராக புரிஞ்சால் மட்டும் தான் உங்களுக்கு பெரிய அளவு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். இல்லை ஒரு நார்மல் அப்ளிகேஷன் தான் டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஜி, எல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகே ஜி. ஜி, செஷனோட ஃபீட்பேக் மட்டும் சொல்லுங்கள் ஜி, ஷேர் பண்ணுங்கள் லிட்டில் பிட். கண்டிப்பாக ஜி. நான் ஓகே தான். நான் ஆக்சுவலாக லாஸ்ட் 2 செஷன் அட்டன் பண்ணலை. ஓகே, இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஸோ ஓகே, இன்னைக்கு அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் உள்ளே வந்தேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு ஜி. நான் அதுக்கப்புறம் ரெகுலராக செஷன் அட்டன் பண்ணுறேன். ஓகே ஜி, சூப்பர். அவர் ஜி முகில் கேட்டு டிஸ்பேச் வந்து முகில் யார் ஜி? முகில், ஹலோ முகில். ஓகே ஜி, என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்பேச் சிங்கர்னாஸாக கேட்டிருக்காரு. ஆமாம், ரெடக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பேச் வந்து சிங்கர்னாஸாக ரன் ஆகும். சரிங்களா? ஒரு டிஸ்பேச்சுக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஒரு மல்டிபிள் டிஸ்பேச் கால் பண்ணணும், ஒரு மெத்தட் கால் பண்ணணும், வேற ஒரு ஏபிஐ கால் பண்ணணும், இல்லை வேற ஒரு டிஸ்பேச் நான் கால் பண்ணணும்னா திஸ் யூசிங் ரெடக்ஸ் சங்க். அதான் வந்து மிடில்வேர் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரெடக்ஸ் வந்துட்டு ஒரு அசிங்கனஸாக ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண வைக்க முடியும். சரிங்களா? ஆனால் இப்போ ஸ்டில் பார்த்தீங்கன்னா ரெடக்ஸுங்கிறது சிங்கர்னஸ். இது சிங்கர்னஸ் வந்து அசிங்கனஸாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அது மிடில்வேர் யூஸ் பண்ணுறோம். அந்த மிடில்வேர் தான் ரெடக்ஸ் சங்க். இந்த ரெடக்ஸ் சங்க் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்ஷன் எல்லாமே சிங்கர்னஸ்ங்கிறது அசிங்கனஸாக மாற்றலாம். அது நெக்ஸ்ட் வீக்கு பார்க்கலாம், அது டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஜி, வேறு டவுட் இருக்கா ஜி உங்களுக்கு? ஓகே மிகுல், தேங்க்ஸ். ஓகே, மைக் ஒர்க் ஆகல. ஓகே ஜி, நோ ப்ராப்ளம். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா ஓகே, ரிப்ளை பண்ண அவசியம் இல்லை. கிளியர் ஐடியா இருந்தால் ஓகே, அவ்வளோதான். சரிங்களா? ஓகே ஜி, ஐ திங்க் செஷன் க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஜி, தேங்க்ஸுங்க, பாய். ஃபீட்பேக் ஷேர் பண்ணணுமா ஜி ஏதாச்சும்? ஓகே ஜி, தேங்க்ஸ். சொல்லுங்க ஜி. ஹலோ. இது ஓகே தான், பட் நீங்கள் ஃபைனல் ஷேர் பண்ணுங்க. டைம் ஒர்க் பண்ணால் தான் நம்ம டவுட்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஆகும். கரெக்ட். ஓகே ஜி, ஈவினிங் போட்டு ஷேர் பண்ணிடுங்க ஜி. எடுத்துங்க. ஓகே ஜி, தேங்க்ஸ். ஓகே ஜி, ஐ திங்க் செஷன் இஸ் எண்ட். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். பாய்.
பண்ணுங்க.